Hi family, everything நல்லா இருக்கீங்களா? நான் RAJLAKSI பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் கிளாஸ் நம்பர் 19 பார்க்குறீங்க. அதை 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 2. தட் சண்டே மார்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ட்ராஜிக் ஸ்டோரி ப்ராட் அப் புக்குன்னு இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? தட் சண்டே மார்னிங் a day without laughter is a day wasted. சார்லி சாப்ளின் சொல்லிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 1 ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் அதில் கிளாஸரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இதேமாதிரி இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் செக்ஷன் 2 இருக்குது. திரும்ப அதேமாரி கிளாஸரிஸ் இதுமாரி இருக்கும். செக்ஷன் 3 இருக்குது. அப்புறம் கிளாஸரி இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு காட்டிடுறேன். ஓகேங்களா? ஓகே, அதுதான் மெயின் வந்து இப்போ அந்த 3 செக்ஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் செக்ஷன் 1 பார்ப்போம் வாங்க. My mother was posted in Patna. On the first Sunday there, my brother and I decided to do a little exploring on our bikes. அதாவது இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்னாவில் வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு. சரிங்களா? அன்றைக்கி முதல் சண்டே, அது முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் அவங்களுடைய பிரதரும் டிசைட் பண்ணுறாங்க வண்டி எடுத்து பைக்ஸ்னாங்க சைக்கிள் தான். ஓகேங்களா? சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இட் வாஸ் ஸ்டில் வெரி இயர்லி இன் த மார்னிங். அவங்க வந்து ரொம்ப விடிய காலையில் கிளம்பாமல் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பிட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன்லி a few people were about. ஆனால் கொஞ்சம் மக்கள் தான் அங்கே இருக்காங்க. த ரோட்ஸ் வேர் குட் அண்ட் த ட்ரீஸ் லைனிங் them were shady. ரோடெலாம் நல்லா தான் இருக்குது, அங்கே மரச்செடி, அந்த இமேஜை பார்த்துக்கோங்க, அதேமாரி தான் இருக்குது. ஓகேங்களா? there were no imposing buildings and monuments are there in Delhi from where we had just come. இம்போசிங்க்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க, வாங்க பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளோரிங்னாக்கா ட்ராவலிங் ஃபார் டிஸ்கவரி, இம்போசிங்னாக்கா கிராண்ட் ஆர் இம்ப்ரெசிவ். அதாவது இவங்க கிளம்புன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு பில்டிங்ஸ்லாம் அது இல்லை, பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிளம்புன இடத்துலேருந்து ஆஃப்டர் சைக்கிளிங் ஃபார் அபவுட் ½ an hour, அதாவது ஒரு 1/2 மணி நேரம் சைக்கிள் ஓட்டினதுக்கப்புறம் மை பிரதர் காட் போர்டு அண்ட் செட், அதாவது 1/2 மணி நேரமாக சைக்கிள் ஓட்டுருக்கோம், இன்னொன்று நடக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு போர் அடிச்சிருச்சு அண்ணனுக்கு. ஓகேங்களா? கமான் ஐ வில் ரேஸ் யூ டு தட் கார்னர் அப்படின்றாங்க. ஸோ ரேஸ் நடக்குது. த லூசர் ட்ரீட்ஸ் த அதர் டு ஏ சாக்லேட். ஓகே, அது தோற்றவங்க சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, 1 2 3 ஐ செட் அண்ட் தென் வி வேர் ஆஃப். 1 2 3 சொன்னோன்னே அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுமாரி சொல்கிறப்பல திஸ் வாஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் வி ஹேட் ரேஸ்ட். இது ஒன்றும் மொதல் தடவை இல்லை நாங்கள் ரேஸ் போகிறது. ஒன்லி மை பிரதர் ஹேட் இன்வேரியபிளி பீட்டன் மீ அண்ட் தென் க்ரௌடட் அபவுட் இட் ஃபார் டேஸ். இன்வேரியபிளினாக்க ஆல்வேஸ், எப்போதுமே என் பிரதர் தான் ஜெயிச்சிட்ருப்போம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் க்ரௌடட் அபவுட் இட் ஃபார் டேஸ். க்ரௌடு அப்படின்னாக்க பூஸ்டட். தெரியல, இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சும்மா கலாய்க்கிறது விளையாட்டு எத்தனை நாளாக அதேமாரி தானே இருக்கும், அதுமாரி இருக்கேன். ஐ வாஸ் டிட்டர்மைன் டு வின் திஸ் டைம். இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்றது முடிவாக இருந்தேன். ஐ பெடல்ட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட். என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக பெடலிங் பண்ண முடியும், வேகமாக மெருகிறேன். மை லெக்ஸ் ஏக் அண்ட் மை ஸ்கர்ட் பிலோட் அவுட் த்ரெட்னிங் டு ஹிட் மை ஃபேஸ். அதாவது கால் செம்ம வழியாக. சரிங்களா? பிலோட் அவுட் த்ரெட்னிங் நான் பார்த்துருவோம். டு ஃப்ளேர் அவுட் இந்த வில்டு, த்ரெட்னிங் எனக்கு வார்னிங். அதே இப்போ ஸ்கர்ட் போட்டு குழந்தைங்க வேகமாக ஓட்டும்போது நான் ஸ்கர்ட்லாம் நல்லா அடிக்கிற கற்று லைட்டாக அந்த கால்கிட்ட வேகமாக அப்படி இந்த ஹீரோஸ் போகும்போது சூப்பர்மேனுக்கு போகிறாங்களா அதுமாரி இருக்கும். அதே ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்களா. ஓகேங்களா? காற்று வந்து நல்லா வேகமாக அடிக்க தான் ஃபேஸ், அந்தளவுக்கு வேகமாக ஓட்டுறலாம். த ட்ரீஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் ஹேட் பிகம் ஒன் கிரீன் பிளர். பிளர்னாக்க உங்களுக்கு தெரியும், அன்கிளியர். அந்தளவுக்கு ஒரு அது கிளியராகவே தெரியல, அந்தளவுக்கு வேகமாக ஓட்டிகிட்ருக்கீங்களா. மை ஹேர் ப்ளூ பிஹைண்ட் மீ அண்ட் மை லங்ஸ் வேர் ப்ரஷிங் ஃபார் ஏர். சூன் ஐ ட்ரீவ் லெவல் வித் மை பிரதர் அண்ட் தென் கிராஜுவலி ஐ மூவ் அஹெட். நல்லா வேகமாக ஓட்டியாச்சு, அண்ணனை தாண்டியாச்சு. ஓகேங்களா? அது ஓவர் ஸ்பீடில் போகும்போது பார்த்தோன்னாக்கா அந்த மரச்செடிகள்லாம் சரிசாக தெரியாது, பக்கத்தில் அண்ணனை கிராஸ் பண்ணுற மாதிரி மட்டும் தானே தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இன் 2 lines இருக்குது, அதை ஜஸ்ட் அப்படி பார்த்துக்கோங்க. த டீச்சர் டு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, கான்ஜுகேட் த வேர்ப் டு வாக் இன் சிம்பிள் ப்ரெசன்ட். டீச்சர் டு ஏ ஸ்டூடெண்ட். த ஸ்டூடெண்ட் ஐ வாக் யூ வாக். த டீச்சர் இன்டரப்ட்ஸ் ஹிம், குயிக்கர் ப்ளீஸ். த ஸ்டூடெண்ட் ஐ ரன் யூ ரன். ஓகேங்களா? Why was the math book always worried? Because it had so many problems. ஐயோ, இது ஃபன் போல். Once there were 3 turtles. One day they decided to go on a picnic. When they got there, they realized they had forgotten the soda. The youngest turtle said he would. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க இதில்.
இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சரியா, இதெல்லாம் தொடாதீங்க, இந்த பக்கம் வராதிங்க. ஓகே, ஃபன் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இருக்கு, அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. டு யூ நோ, இது முக்கியம் புரியுதுங்களா. த ரியலி இஸ் எ சயின்ஸ் டு லாஃபிங். இன்ஃபேக்ட் த சயின்ஸ் ஆஃப் laughing and its effects on the body is referred to as gelatology. ஓகேங்களா. Laughter boost your immune system by enhancing your antibodies, which help fight infections and increasing your immune cell count. This helps reduce chance of illness and missing out on work. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, உங்களுக்கே தெரியும், சிரிப்பு தான் இந்த உலகத்திலே, அதாவது அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா வாய் விட்டு சிரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் நொடி போய்டுன்னு சொல்லுவாங்களா, அதே தான் இங்கேயும். அது இல்லாமல் நம்ம சிரிக்கும் போது பார்த்திங்கனாக்கா, நல்லா சந்தோஷமாக சிரிக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கூட போராடுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு, நம்மளோட இம்யூன் செல்ஸ், அந்த ஒயிட் பிளட் செல்ஸாக இம்யூன் செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அதிகமாக்கிறதுக்கு, சரிங்களா. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. நல்லா இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம். த அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் ஆர் ஏ குரூப் ஆஃப் அவார்ட்ஸ் presented annually in the United States, recognizing performances and performance in the field of comedy. It was begun in 1987. 1987 அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதில் நல்ல நல்ல காமெடியன்ஸ் கொடுக்க காமிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 2 வாங்க பார்க்கலாம். ஐ குட் see the corner in a haze. நல்லா பாருங்கள், இந்த பொண்ணு வேகமாக ஓட்டிகிட்டு வர அண்ணனை தாண்டி வந்துட்டா. ஓகேங்களா. அங்கே ஒரு கார்னர் இருக்குது. ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு whoop with glee, but the whoop froze on my lips. There right in the middle of the road stood a lone cow. I jammed on the brakes and cycle stopped abruptly, but I could not stop the momentum of my own body. உங்களுக்கே தெரியல, இப்போ வேகமாக போயிட்டு இருக்கோம், திடீர்னு அங்கே ஒரு மாடை பார்க்குறேன், என்ன ஆகும், அவ்வளோதான், வண்டி டப்புன்னு நிறுத்த முடியுமா, போன வேகத்துக்கு மேடம் தப்பிட்டாங்க. ஓகேங்களா. மொமெண்டம் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேங்களா. இதில் அப்ரப்ட்லினாக்கா சடன்லி, மொமெண்டம்னாக்க த ஃபோர்ஸ் ஆஃப் ஏ மூவிங் பாடி. சரிங்களா. சடனாக பிரேக் அடித்து அங்கே போய் விழுவுறாங்க. ஐ ஃப்ளூ ஓவர் தி ஹேண்டில் பார்ஸ் அண்ட் லேண்டட் ஸ்மேக் ஆன் தி பேக் ஆஃப் தி அன்ஃபார்ச்சுனேட் அனிமல். அது பாவம், அந்த பாடு. த கவ் ஸ்டார்டல்டு பை திஸ் சடன் அட்டாக் ரியர்ட் அப் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டார்டல்னாக்கா ஃப்ரைட்டன்ட். ஓகேங்களா. மாடு மேலே அவங்க விழுந்தோன்னா அது பயந்துட்டு தப்பிட்டு கிளம்ப அமைச்சிருச்சு ஓடுறதுக்கு. ஓகேங்களா. I clung to her for dear life as she charged up the road and round the corner. As we turned, I spotted 2 rows of resplendent cavalry officers mounted on the magnificent horses coming towards us. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க அண்ணனும் தங்கச்சியும். ஓகேங்களா. அந்த பாப்பா வந்து மிஸ் ஆகி அந்த மாடு மேலே விழுந்துச்சு. மாடை கெட்டியமாக பிடிச்சிட்டா, ஏன்னா உயிர் முக்கியம்ல. அந்த மாடு என்ன வந்து பயந்துட்டு அது வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா. கேவல்ரினாக்க a unit of the army serving on horseback. ஓகேங்களா. ரெஸ்ப்ளண்டன்ட்னாக்க brilliant in appearance. ஓகேவா. அங்கே வந்து நல்ல ஒரு அறிவாளித்தனமான நல்ல இன்டெலிஜென்ட்டான ஆஃபீஸர்ஸே பார்க்குறாளாம். they obviously belong to the governor's bodyguard. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து கவர்னர்ஸ் பாடிகார்ட் மாதிரி தான் இருக்காங்க. I could only cling on helplessly as the frightened cow charged straight at the horses. The horses panicked and scattered. There was a regular stampede. ஸ்டாம்பீட்னாக்க ரஷ்ஷு. கண்டிப்பாக இந்த மாடை பார்த்து அங்கே ஏதாச்சும் மாடு இருந்தால் பார்த்து பயந்து ஓடலாம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த மாடு நல்லா தெரிச்சு ஓடுது. ஓகேங்களா. இந்த மாடு ஓடுற நேரத்தில் அங்கே இருந்த ஹார்ஸஸும் பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்து பயந்து அதுங்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஓகேங்களா. The cow managed to fall into a ditch and in the process dislodged me and I landed on the soft earth bordering the ditch. Dislodgedனாக்கா freed. அதாவது அந்த மாடை விட்டு மேடம் வந்து அந்த விழுந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. செக்ஷன் 3 பார்க்கலாம். I sat up with a groan and sad that the cavalry horses were still out of control. Some of them were running like mad in circles, while their riders tried to bring them under control. 2 horses were nowhere to be seen, and one horse threw its rider right in front of my eyes. அந்த 2 ஹார்ஸஸில் பார்த்தீங்கன்னாக்கா இவ கண்ணுக்கே தெரியலையா. ஆனால் ஒரு ஹார்ஸ் என்ன பண்ணுறச்சுனாக்கா அந்த ஹார்ஸில் உட்காந்துருந்த மனுஷன் தூக்கி போட்டு போயிடுச்சா இவ கண்ணால் பார்த்தாலாம். க்ரோன்னாக்கா என்ன அர்த்தம்னு பார்த்துருவோம். அண்ட் அட்டரன்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் பெயின். ஓகே, வெரி குட். மேடம் கீழே வந்தாங்கல்ல, எந்திரிச்சானு என்ன ஆகும், பா இதே அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான் மேடம் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹார்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடி கேட் சொல்கிறீங்கல்ல, ஹார்ஸுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஓடிட்டு இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஓகேவா.
ஓகே வாங்க பார்க்கலாம். The poor man landed in the ditch just next to the cow. மாடு விழுந்துச்சுல, அது பக்கத்தில் இருந்த டிச்சில் இந்த மனுஷன் வந்துட்டாராம். மொதல் ஹார்ஸ் இருந்தார். The cow thinking this was another attack bellowed loudly and lowering its head at the unfortunate man. இந்த மாடு என்ன நினச்சிக்கிச்சு, இந்த கவு, ஆஹா அனதர் அட்டாக், நம்ம இன்னொருத்தர் அட்டாக் பண்ண வர்றாங்க, இவர் வந்து விழுந்திருக்காரு, இவர் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ரெடி ஆகுது. புரியுதுங்களா? பெல்லோடனாக்க த க்ரை ஆஃப் எ கவ், பயந்துட்டு அழுவ ஆரம்பிக்குது, ரொம்ப சத்தமாக அழுவுதான், தலையை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? தலை கீழே வச்சுக்கிட்டு. த போர் ஃபெல்லோ ஸ்கிராம்பிள்ட் அவுட் ஆஃப் த டிச் டியரிங் இட்ஸ் பேண்ட்ஸ் அட் ரேதர் அண்ட் ஆக்வர்ட் பிளேஸ். ஸ்கிராம்பிள்டு ஆக்வர்டுக்கு என்னன்னு பார்த்துருவோம். டு மூவ் ஆர் கிளைம்ப் ஹரிலி. இவர் வேகமாக போய்ட்டு ஒரு மாடு பதில் விழுவுறாரு, அந்த மாடு ஏற்கனவே விழுந்து வாரி கிடக்குது. இப்படின்னா இவரை தெரிச்சு விடுவார்லாம், அதான் பண்ணிருக்காரு. ஆக்வர்ட்னாக்க சென்சிட்டிவ். சரிங்களா? அதை சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவர் அழகாக புரிஞ்சுட்டு அதை சென்சிட்டிவாக அந்த இடத்துல வந்து வர்றாரு. ரியலைசிங் திஸ் he sat down on the road with a thump and would not get up. I saw my brother approaching with my bike in tow, coming up to me with a grin on his face. I felt like hitting him. ஓகே, பிரதர் வந்து கிட்ட வந்துட்டாரு. ஓகேங்களா? சைக்கிள் தூக்கிட்டு வந்துட்டாரு. You looked such a sight on top of that cow, he said and started laughing. வழக்கம் போல் தம்பி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டப்பில், செம்மையாட இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டதில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். Then he probably realized that I might have been hurt and asked, are you all right அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரியலைஸே பண்ண, அது யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கீழே தான் சிரிப்போம், எல்லாமே சிரிச்சுட்டு அப்புறமே ஒரு அடிபட்டுருச்சு போல சொல்லிட்டு, என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அஃப்கோர்ஸ் I said ஹார்ட்லினாக்க அரகன்ட்லி, இவோ கோமா சொல்கிறான். அந்த காட்டப்பட்ட ஒன் ஸ்டப்னு சொல்லிட்டு நல்லா இருக்கப்போ ஆடுனா அது மாதிரி. Nothing on earth would have made me admit to him how frightened and shaken I was. Just then my brother spotted one of the horse riders coming towards us with a thunderous scowl on his face. Scowl like a threatening look. ஓகேங்களா? Behind him was the man to whom in all probability the cow belonged. அதாவது இந்த இடத்துல என்ன நடந்திருக்காக்க, 2 ஹார்ஸ் வச்சுருந்த அந்த மக்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு, ரொம்ப கோபமாக வராரு மூஞ்சி வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு மனுஷன் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மாடு வச்சுருந்தவராக தான் இருக்கும் கண்டிப்பாக சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க. மை பிரதர் gave them an uneasy glance and said, I think it would be nice if we moved quickly from here. இது சொல்லுது, இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா நம்ம நல்லது அப்படின்றான். I looked round and saw that if both of us did not move fast enough, we would be called in for a lot of explanations. நான் மட்டும் இந்த இடத்த விட்டு வேகமாக நவரில் நம்மள்ட்ட நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. With one accord we got into our bikes and beat a hasty retreat. The morning had already been rather eventful and we did not want to add another unpleasant episode to it. Retreat naka to move away, unpleasant naka disagreeable. அதாவது இந்த சம்பவம் நடந்துருச்சு, இங்கே இருந்தால் நம்மளை கேள்வி டார்ச்சர் பண்ணுறாங்க, எட்ரா வண்டி போடுறா வண்டி சொல்லிட்டு தரன்னு மிதிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் இந்த மார்னிங் இந்த அளவுக்கு நடந்தது போதும், இதுக்கப்புறம் மோசமாக போவானா அது சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு விடுதுங்க. ஓகே, ஃப்ரேசஸ் வித் தேர் மீனிங்ஸ் இருக்குது, அதுக்கான கீழே ஆன்சர் கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள். டிக்ஷனரி வேர்டு கேட்டிருக்காங்க, பீமே, ஸ்மைல், கப்போ, லாஃப், கிக்கிள், இதுக்கெல்லாம் சும்மா ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளாங்க்ஸ் இருக்குது. ஓகே, ஆண்டனிம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். போர்டாக இன்ட்ரெஸ்டடாக அதுமாரி என்னன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி கீழே ஆன்சர் கொடுங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, வேறு ஏதாச்சும் முக்கியமாக இருக்கா? டிக்டோகிராமர். Joy lives downstairs. She often visits her grandparents. She dances happily. She recently ate Faluda. Adverbs modify a verb by giving information about where an action occurs, place. How often an action occurs, frequently. How an action occurs, manner. When an action occurs, time. Adverb make additional meaning to the verbs. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ஜாய் லிவ்ஸ் டவுன்ஸ்டேர்ஸ். ஓகேங்களா? வேர் அண்ட் ஆக்ஷன் அக்கர்ஸ், அதாவது ஜாய் வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கா, எங்கே? டவுன்ஸ்டேர், கீழே ஒரு பிளேஸை குறிக்குது. புரியுங்களா? அந்த வெர்பு, அவங்க வாழ்ந்துட்டுருக்கான்றது ஒரு வெர்பு. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அப்படின்னு ஒரு இடத்த குறிக்குது இல்லை, ஸோ அந்த இடத்துல வருது. ஹவு ஆஃபன் அண்ட் ஆக்ஷன் அக்கர்ஸ், ஃப்ரீக்வன்சி பற்றி வருது.
ஷி ஆஃபன் விசிட்ஸ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அதான் அவங்க தாத்தாபாடியை பாப்பா, ஓகே. ஷி விசிட்ஸ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லலாம். ஆஃபன்னா என்ன அர்த்தம் வருதுங்க? அவள் அடிக்கடி போய் பாப்பா. ஷி டான்சஸ் ஹாப்பிலி ஹவ் அன் ஆக்ஷன் அக்கர்ஸ். அதாவது மேனரிசம் பற்றிங்க சொல்லியிருக்காங்க. அவள் ஷி டான்சஸ் சேட்லி அப்படி சொல்லலாம், ஹாப்பிலின்னு சொல்லலாம். அவள் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடுவாப்பா அப்படின்றல. டான்ஸ் ஆடுறது ஒரு வெர்பு, புரியுதுங்களா, ஒரு மூவிங், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல அவள் வந்து சந்தோஷமாக ஆடினான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆட்வெர்ப்னு சொல்கிறாங்க. ஷி ஏட் ஃபலுடான்றதுக்கும் ஷி ரீசென்ட்லி ஏட் ஃபலுடான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டுங்களா. வென் அன் ஆக்ஷன் அக்கர்ஸ், டைம், ஒரு டைமை குறிக்குதுல, இப்போ தான் அவள் ஃபலுடா சாப்பிட்டா அப்படின்றல, அது வந்து ஆட்வெர்ப். சாப்பிட்டா, இப்போ ஃபலுடா சாப்பிட்டா, ஓகே முடிஞ்சிச்சு, ஓகேங்களா, ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அதே அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு, இப்போ தான் நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப அது அட்வெர்ப்ஸ். The car was moving to, இதெல்லாம் ஆன்சர் சும்மா ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. ஓகே, அட்வெர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது. டைம் பற்றி, பிளேஸ் பற்றி, ஃப்ரீக்வன்சி பற்றி, மேனர் பற்றி, ஓகேங்களா. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எது அட்வெர்ப் எது அட்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து கீழே வந்து அப்படியே ஆன்சர் கொடுங்க. கைண்ட்லி எதில் வரும், சாஃப்ட் எதில் வரும், ஸ்வீட் எதில் வரும், எவ்ரிவேர் எதில் வரும், பிரைட் எதில் வரும், கான்ஸ்டன்ட்லி எதில் வரும், ஃபியூ எதில் வரும், தென் எதில் வரும், ஹியூஜ் எதில் வரும், லவ்லி எதில் வரும், ஓகேங்களா. தன்மையை குறிக்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவில் போயிடுங்க. ஒரு ஆக்ஷனை, அந்த ஆக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்லி அப்படின்றது ஒரு அட்வெர்ப் தான், புரியுதுங்களா. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வருமோ சொல்லிட்டு அட்வெர்பில் ஆட் பண்ணுங்கள், ஓகேவா. ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. கொஞ்சம் முக்கியமாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே 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 முக்கியமாக ஒருத்தரிச்சு. லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு தி சினிமா. ஐ லாஸ்ட் நைட்டும் வருமா? வராது. ஐ வென்ட் டு தி சினிமா லாஸ்ட் நைட், ஓகேங்களா. லாஸ்ட் நைட் லாஸ்ட்டாக தான் வரணும். Adverbs are adverbial phrases of definite time like yesterday, today, tomorrow, last week, 2 months ago, are usually placed at the end of the sentence. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த அட்வர்ப்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த அட்வர்பியல் ஃப்ரேசஸாக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு டெஃபினைட் டைமை குறிக்கிறது. அதாவது எப்பயோ நடந்திருக்குன்றது வேறுங்க, ஓகேங்களா. பட் இப்போ நேற்று நினச்சி, இன்றைக்கி நினச்சி, இல்லை நாளைக்கு நினச்சி, அதான் வந்து டெஃபினைட் டைம், ஓகேங்களா. லாஸ்ட் வீக், போன வாரம் நினச்சி, இல்லை 2 மாதம் முன்னாடி நினச்சிங்க இது அப்படின்னு சொல்கிறல, 2 months ago, இதெல்லாம் டெஃபினைட் டைம். அந்த மாரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல், ஐ வென்ட் டு தி சினிமா அப்படின்னாக்கி இப்போ நடக்கிறது, புரியுதுங்களா. ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு தி சினிமான்னு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க, ஃபஸ்ட்டில் வராதுன்றாங்க. ஸோ இந்தமாரி ஒரு டெஃபினைட் டைம் குறித்து ஒரு அட்வர்பை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஒரு செயலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மீனிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செயலை வந்து கண்டிப்பாக எப்போ நடக்க சொல்லுவாங்க, இந்த டைம் கொடுக்குறப்ப அந்த டைம் லாஸ்ட்டில் தான் வரும். அதாவது இந்த லாஸ்ட் நைட், ஐ வென்ட் டு தி சினிமா 2 months ago, ஐ வென்ட் டு தி சினிமா டுடே, ஐ வென்ட் டு தி சினிமா டுமாரோ. டுமாரோன்றப்ப கண்டிப்பாக நான் நாளைக்கு தான் போவேன்னு சொல்லுவேன். ஐ வில் கோ டு தி சினிமா டுமாரோ அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா. எதாக இருந்தாலும் இந்த கண்டென்ட் வந்து லாஸ்ட்டில் தான் வரும், புரியுதுங்களா. ஓகே, if we want to emphasize the time, we put the adverb at the beginning. Yesterday I was very busy. அதே சமயம் நம்ம வந்து இந்த அட்வர்ப் வந்து ரொம்ப அப்படியே மிகைப்படுத்தி பேச ஆசைப்பட்டோம்னாக்கா அப்படியே எப்படி சொல்லலாம், எஸ்டர்டே ஐ வாஸ் வெரி பிஸி. நேற்று நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்ப்பா அப்படின்றது, புரியுதுங்களா. புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. இது ரெண்டுத்தில் என்ன வித்தியாசம்? Pushpa came here 2 months before. Pushpa came here 2 months ago. Ago is used to refer from the time of speaking. Before is used to refer to a point of time in the past. நல்லா கவனிங்க. அகோன்றதை எப்போ யூஸ் பண்ணோம்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேருந்து இது பண்ணுறது. புஷ்பா கேம் ஹியர் 2 months ago, ஓகேங்களா. இது மீனிங் புரிஞ்சிச்சா? பிஃபோர் எப்போ யூஸ் பண்ணாங்க? யூஸ் டு ரெஃபர் டு எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். அதாவது அவரோட பாஸ்ட் வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கும்ல, அந்த டைம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சிங்க அப்படின்றப்ப தான் வந்து பிஃபோர் யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா. ஒன்றும் இல்லைங்க,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஓகேங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நீங்கள் பிஃபோர் அப்படி சொல்லிட்டு ஒரு இதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். பாஸ்ட்டில் இது ஒரு டைம் நடந்திருக்கு, ஓகேவா. ஆனால் அகோன்றது இப்போ நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம்ல, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான். 2 மாதம் மட்டும் தான் புஷ்பா இங்கே வந்திருக்கா அப்படின்றப்ப நீங்கள் வந்து அகோ யூஸ் பண்ணலான்றாங்க, ஓகேங்களா. ஷி ஆங்கிரிலி ஸ்போக் ஆங்கிரிலி. அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் யூஸ்வலி கோ இன் தி எண்ட் ஆஃப் பொசிஷன். அதே தாங்க இந்த அட்வர்ப்ஸ் வந்து 4 டைப் சொன்னால அதில் மேனர் டைப் இது, ஓகேங்களா. மேனர்ஸ்னால் என்னது, அவள் எப்படி பேசுகிறா, சந்தோஷமாக பேசுகிறாளா கோவமாக பேசுகிறாளா. இங்கே இடத்துல கோவமானு ஒரு இது வந்துருச்சு, ஓகேங்களா. ஷி ஸ்போக் ஆங்கிரிலி. அந்த ஆங்கிரிலின்றது வந்து நம்ம வந்து அட்வர்ப் தான், ஓகேங்களா. அது லாஸ்ட்டாக தான் வந்து வரணும், இந்த லைனில் கடைசி எண்டு பொசிஷனில் தான் வரணும். ஸோ அடுத்த வீடியோவில் ட்ராஜிக் ஸ்டோரி பார்ப்போம். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.